அவர்கள் சிங்கள பள்ளிக்கூடம் என்று சொன்னார்கள். சுத்தவர தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். ஏன் இது சிங்கள பள்ளிக்கூடம்? ஸ்ரீ வன்னியசிய பௌத்த தமிழ் சிங்கள வித்தியாலயம். ஆதிகாரர்கள் அவங்க வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற புத்தூர் கிழக்கு என்ற ஊரில் நிற்கிறேன். இந்த ஊரை ஏற்கனவே ஒரு காணொலியாக பதிவு செய்து போட்டிருக்கிறேன். பார்க்காதவர்கள் பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இந்த ஊரை காணொலி பதிவு செய்ய நிறைய இடங்களை காட்டி கொண்டு வரும்போது இந்த பாதையால் வந்தேன். இதில் பார்த்தா ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயரை வாசிக்கும் போதே வித்தியாசமாக இருந்தது என்றால் யாழ்ப்பாணம் புத்தூர் மடிகே பஞ்சஸ்ரீக வித்தியாலயம். இந்த பேர் உண்மையிலே வித்தியாசமாக இருந்தது. அப்போ இந்த ஊரில் இருக்கிற ஒரு சிலரோட கதைக்கும் போது கேட்டிருந்தேன், இது என்ன பள்ளிக்கூடம் என்று கேட்ட நேரம் அவர்கள் சிங்கள பள்ளிக்கூடம் என்று சொன்னார்கள். சுத்தவர தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். ஏன் இதை சிங்கள பள்ளிக்கூடம் என்று சொல்கிறார்கள் என்று நிறைய பேர்கிட்ட கேட்ட நேரம் ஒரு ஆள் சொன்னது இது ஒரு சிங்கள நபரால் கட்டப்பட்டது, ஒரு ஆள் சொல்லுது இங்கே சிங்கள பாடம் படிப்பிக்கப்பட்டது, ஒரு ஆள் சொல்லுது அரசாங்கத்தால் கட்டப்பட்ட ஒரு சிங்களவரனுடைய பெயர் வைக்கப்பட்டது, அதனால தான் சிங்கள பள்ளிக்கூடம். இப்படி நிறைய காரணங்களை சொல்லி இருந்தார்கள். எனவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் இன்றைய நாளில் வந்திருக்கிறதுக்கு காரணம், உள்ளே போக முடியாது, இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நிறைய பெரியவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட இந்த பள்ளிக்கூடம் தொடர்பாக கேட்டறிய போகிறேன். இது தொடர்பாக எந்த அளவுக்கு தகவலை தெரிஞ்சு சொல்ல முடியுமோ சொல்கிறேன். ஏனெண்டா இது நேற்றோ முந்த நாளோ கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் இல்லை, இது 70களில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் என்று சொல்லப்படுது. எனவே முடிந்த அளவு இது தொடர்பான தகவல்களை சேகரித்து உங்களுக்கு சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தில் இந்த ஐயா படித்ததாக சொல்கிறார். ஐயாட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். ஐயா, என்ன பெயர்? சிவராஜ். இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிச்சினீங்களா? எத்தனையாம் ஆண்டுலேருந்து எவ்வளோ காலம் படிச்சினீங்க? 75 இது ஏன் சிங்கள பள்ளிக்கூடம் சொல்லப்படுது? முதல் சிங்கள ஆட்டா கட்டி கொடுத்து ஒரு பாடம் சிங்களமாக நடந்தது. இங்கே சிங்கள பாடம் நடந்ததா? இல்லை, சிங்கள பாடம் தான் நடந்தது. மற்ற தமிழும் நடந்தது. தமிழ் பாடம் படிப்ப ஆசிரியர் ஒரு சிங்கள ஒரு ஆள் சிங்களம், மற்றதெல்லாம் விஞ்ஞானம் அதெல்லாம் எல்லாம் இருக்கு. தமிழ்லையா படிப்பிக்கிறது? எல்லாதும் சிங்களத்திலையா? இல்லை இல்லை இல்லை, அது தமிழ் கணிதம் தமிழ் வரலாறு அதெல்லாம் தமிழ்ல படிப்பிக்கிறது. சிங்கள பாடம் மட்டும் நடந்தது. யார் இதுக்கு அதிபராக இருந்தவர்? சிங்கள ஆள் தான் இருந்த பிறகு தமிழ் ஆட்களும் மாறுறது. எத்தனை ஆசிரியர்கள் சிங்கள ஆசிரியர்கள் இருந்தவர்கள்? பிரின்சிபல் ஒரு ஆள் இருந்தார். சரி, மற்றது ஒரு ஆள் பேர் ஒரு சிங்களம் படிப்பிக்கிறார். எல்லாருக்கும் ஒரு. சரி ஐயா, சரி. வணக்கம் ஐயா. என்ன பெயர் உங்களுக்கு? உங்களுடைய பிறந்த இடம்? இந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்த என்ன பெயர் சொல்றது? இந்த பள்ளிக்கூடம் எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டது? 69. யார் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டினது? பௌத்த சங்கம் இருந்தவையல்லோ ஆசிரியர் அந்த படிக்கிறது. இந்த பௌத்த சங்கத்தில் சேர்ந்து தங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புக்காக. அப்போ இது தொழில் வாய்ப்புக்காக முன்பு கட்டப்பட்ட பள்ளிக்கூடம். எத்தனையாம் ஆண்டு இது திறந்து வைக்கப்பட்டது? 69லேயே பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாச்சு. எத்தனை பிள்ளைகள் படித்திருப்பார்கள் 69ஆம் ஆண்டு? 600 பிள்ளைகள் கிட்ட. 600 பிள்ளைகளா? என்ன சொல்றீங்க? எங்கெங்க இருந்து எல்லாம் வருவார்கள்? இந்த புத்தூர் மேற்கு எல்லா இடத்துல இருந்து வந்தது. அங்காள வடக்கு. புத்தூர் என்று எடுத்துக்கொண்டாலே எடுத்த உடனே ஞாபகம் பாரது சோமஸ்கந்தா கல்லூரி. அப்படி ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்கும்போது ஏன் இதில் ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டுறதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள்? அப்போ செயற்கையிலாம் போச்சு. செயற்கையிலான் சிறுபான்மை ஆரம்பத்தில் 600 பிள்ளைகள் படிச்சிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே அதே தொகையோடு இருந்ததா, கூடி குறைஞ்சதா? இருந்து குறைஞ்சு. பள்ளிக்கூடம் தொடங்கும் போது எத்தனையாம் தரம் வரைக்கும் படிப்பு இருந்தது? ஆண்டு 8. பிறகு குறைஞ்சு இந்த சோமஸ்கந்தால அனுமதி கொடுத்தாச்சு தானே. சரி. அதில் பிள்ளைகள் இதுக்கு மக்களினுடைய வரவேற்பு எப்படி இருந்தது? அந்த நேரம் நல்லா இருந்தது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டும்போது என்ன பெயர் வைக்கப்பட்டிருந்தது? அதான் கட்டும்போது ஸ்ரீ வன்னியசிய பௌத்த தமிழ் சிங்கள வித்தியாலயம். ஆனால் இப்போ இருக்கிறது புத்தூர் மடிகே வன்னியசிய வித்தியாலயம். அப்படி தான் அந்த சாவங்க தலைவரும் ஆரம்பத்தில் 69ஆம் ஆண்டு இந்த பள்ளிக்கூடத்தை திறக்கும் போதே பெரிய கட்டிடமா திறக்கப்பட்டதா? இல்லை, ஓலக்கோட்டில இருந்தது. ஓலக்கோட்டிலேருந்து என்ன மாதிரி? அது தூணுகள் போட்டு இடுகால மேயப்பட்ட ஒரு கட்டிடம். இந்த அரசாங்கம் கிராண்ட் ஆகிடுதல்ல, அரசாங்கம் கட்டிச்சு. என்ன மாதிரி? பெரிய கட்டிடமா செங்கட்டினால செங்கட்டி பள்ளிக்கூடம். அப்போ இப்போ இருக்கிற பள்ளிக்கூடம்
பேருந்து திரும்ப மண் செயலாலே அதெல்லாம் பாதிக்கப்பட்டு பேருந்து திரும்பி இப்போ இதில் இருக்கிற கட்டணம் ஒன்றும் பழைய கட்டணம் இல்லை. இல்லை, இது புதுசாக கட்டினது. அந்த இடப்பெயர்வுக்கு பிறகு இது முழுதாக சேதப்பட்டது. அங்கால தான் இருந்ததா? இப்பவும் இந்த பள்ளிக்கூடத்தில் 600 பேர் படிக்கணுமா? இல்லை. இப்போ எத்தனை பேர் படிக்கணும்? இப்போ 55 பிள்ளைகள்லாம் படிக்கும். வெறும் 55 பிள்ளைகள். இப்போ என்ன மாதிரியான செயற்பாடுகள் இருக்கு? பௌத்த சங்கம் சார்ந்து இங்கே வாரவர்களா எப்படியாது? அவே வருகணும். மற்ற தேரத்த இந்த திதி அந்த ஓரம் அந்த நினைவு தினங்களும் இருக்கு. சரி சரி. பிள்ளைகளோட கலந்துரையாடி பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கும், பரிசுகள் எல்லாம் கொடுக்கணும். அந்த பேக்குகள் இந்த விளையாட்டு போட்டி நேரம் ஏதாவது சிறப்பாக இருக்குமா? ஆவிக்காரர்கள் அவங்க வந்து பரிசுகள் கொடுப்பாங்க. அவங்க வந்து சிரமதானம் பெற்றார் செய்கிறீங்க, அவங்களே செய்வாங்க. அப்போ இங்கே சிரமதானம் மக்கள் செய்கிறது இல்லை இப்போ? பெற்றார் செய்யாமலே ஆவிக்காரர் வந்து செய்வாங்க. நீங்கள் எத்தனையாம் நீங்கள் படித்த நீங்கள் எத்தனையாம் ஆண்டு தரத்தில் படித்த நீங்கள்? 8ஆம் வகுப்பில் 69ஆம் ஆண்டு இங்கே படிக்கிறோம். 1969ஆம் ஆண்டு நீங்கள் 8ஆம் ஆண்டு படிச்சீங்களா? அதுக்கு முதல்ல எங்கே படிச்ச நீங்கள்? இது ஒரு மிஷன் பாடுகள். அதுக்கு பிறகு அதே பிறகு இங்கே ஒரு 8ஆம் வகுப்பு வந்து இந்த விஷ்ணு. என்னென்ன பாடங்கள் இருந்தது? தமிழ், சமயம், சகல பாடமும் இருக்குது, 8 பாடமும். இது வந்து பௌத்த சங்கத்தால் தொடங்கப்பட்டதால தான் இது சிங்கள பள்ளிக்கூடம்னு சொல்லப்படுது. மற்றபடி சிங்கள மொழியில் படிப்பிக்கல. இல்லை, வேறு ஏதாவது வித்தியாசமாக இப்போ பௌத்தம் பாடநெறியோ இல்லைன்னா சிங்கள மொழியோ இருந்ததா? சிங்களம் ஒரு பாடம், சிங்களம் ஒரு பாடமாகவும் சேர்க்கப்பட்டிருந்த. வேறு வேறு ஒன்று இப்போ என்னண்டா எங்களுக்கு நாங்கள் எல்லாம் தமிழ் மொழி தான். சரி. ஒரு பாடம் சிங்களம் படிப்பிக்கணும். சிங்கள மொழி பாடம் அது மட்டும். சமயம், பௌத்த சமயம் படிப்பிக்கணும். அது அந்த சிங்கள பாடத்துக்குள்ள வருமா? மதிய உணவுகள் அப்படி வழங்குறதா? பிஸ்கெட்டுகள், மலிசுகள் எல்லாம் தரும். எத்தனையாம் ஆண்டு படித்த நீங்கள் அங்கே? பௌத்தவிக்கெல்லாம் வந்தோம். பௌத்தவிக்கு தான் முதல் மாதிரி தான் வந்து நாங்கள் ஊராக படித்தோம். சரி ஐயா, சரி. இன்றைய நாளில் புத்தூரில் இருக்கிற அந்த சிங்கள பள்ளிக்கூடத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அந்த சிங்கள பள்ளிக்கூடம் என்று சொல்கிறதுக்கு காரணம் அது ஆரம்பத்தில் பௌத்த சங்கத்தால் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடமாக சொல்லியிருந்தார் ஒரு ஐயா. அடுத்தது வந்து அங்கே சிங்கள மொழி ஒன்று படிப்பிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி மற்றதெல்லாம் தமிழ் மொழியில் தமிழ் பிள்ளைகள் தான் படித்திருக்கிறார்கள். பௌத்தம் சார்ந்த விடயங்களும் முன்பு வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது அந்த பள்ளிக்கூடம் தொடர்பான தெளிவான இன்னும் நிறைய விடயங்களை அறிகிறதுக்கு முயற்சி செய்தாலும் கூட அது வந்து நிறைய பேருக்கு தெரியலை. எல்லாருமே வயதாகி இருக்கிறதால அவர்களுக்கு அந்த சரியான ஆண்டு சரியான விவரங்களை அறிஞ்சு கொள்வதுக்கு சிரமமாக இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுது. அது அந்த புத்தகம் எதிர்காலத்தில் என்னுடைய கைக்கு கிடைச்சா அது தொடர்பாக உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரேன். சரி, இன்றைய நாளில் இந்த பள்ளிக்கூடத்தை உங்களுக்கு காட்டினதில் மகிழ்ச்சி. இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கனை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.